கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை வேளையிலே இதோ கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் காட்சிகளும் வெளிப்பாடுகளும் கொரிந்திய திருச்சபையின் மீது பவுல் எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார். ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை நடத்துகிறவர்கள் தன்னுடைய குழுவின் மீது, அந்த சபை மீது எப்படி பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் இங்கே தன்னுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பவுல் அடைகிற துன்பங்களையும் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் உபத்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு. மார்க்கு நற்செய்தியிலே வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமா சப்தமாய்? மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம். நான் 9 என்று சொல்லிவிட்டேன்.
10ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், எல்லாவற்றையும் விட்டு உம்மை. ஆமென். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். மறுமையில் பெறாமல் போறார். ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கின்ற நாருமே தேவஜனமே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது உபத்திரம் உண்டு. பவுலுக்கும் அந்த உபத்திரம் வந்தது. அவர் அடையும் துன்பங்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார். நேற்று பார்த்தோம் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே, அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா, நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே, இங்கும் நான் ஒரு மதீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் என்று தூய பவுல் மிக அவருடைய வேதனைகளை சொல்லுவார். வேதனைகளை சொல்லுவார். நமக்கு உபத்திரம் உண்டு. தூய பவுல் சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்படையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. என்னது? பவுலின் உடலில் தைத்த முள். என்ன முள்? உடலில் தைத்த முள் என்பது கடவுளுக்கு தெரிந்தது. ஆலகையால் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம். ஆலகையால் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட துன்பம். அது எப்படிப்பட்டது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்வது கடினம். எனினும் தம் நாவன்மையற்ற நிலையே பவுல் உடலில் தைத்த முள்ளாக கருதியதாக எண்ணப்படுகிறது. கடவுளிடம் மன்றாடி அதிலிருந்து மீள முடியும் என்பது பவுலுடைய நம்பிக்கை. கடவுளின் திட்டங்களை முறியடிக்க அலகை கடுமையாக உழைக்கிறது. கடுமையாக உழைக்கிறது என்பதை அறிவார் பவுல். ஆம் என்பார்ந்தவர்களே, அதனால்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 16:20 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7:5 வாசிக்கிறோம் என்பதை அவர் அறிவார். யோபுவை போல பவுல் கடவுளுக்கு ஏற்புடையவராயிருந்தார். எனவே அவரை வருத்த அலகை அலைகிறது. அதை தோற்கடிக்க அவர் கடவுள்